ஹலோ. சொல்லுங்க. ஓகே சரி. ஓகே. பொண்ணு நீ சொன்ன மாதிரி ரொம்ப அழகெல்லாம் இல்ல, சாதாரணமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நந்தினி போட்டோவை செல்லுல பிடிச்சு வச்சிருக்கியா? திருடனை பிடிக்கிற போலீஸ்ல நீ இந்த விஷயத்துல திருடனால இருக்க? ஓகே சார். ஓகே சார், நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. டேய், என்னடா அது? அத்தை, நான் அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வரைக்கும் போறேன். நீங்க சாப்பிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க. ஏய், டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. இல்ல அத்தை, ஸ்டேஷனுக்கு ஏசி வந்திருக்காரு, நான் போயே ஆகணும். நீங்க என்ன சாப்பிடுங்க. டியூட்டி பாக்குறானோ இவன், சாப்பிட கூட நேரம் கிடைக்கல இவனுக்கு.
நீ செத்து போயிட்டியே. நான் சாகல, அவ்வளவு சீக்கிரத்தில் நான் செத்துருவேனா? நந்தினி, உன்னை கூப்பிட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ என் கூட வந்துடுறியா? என்னால் அங்க தனியா இருக்க முடியல. நந்தினி, என் கூட வந்துரு. 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 உன்னை நான் விட மாட்டேன். நந்தினி, உன்னை நான் விட மாட்டேன். நந்தினி, 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 என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டியா? ஒண்ணுமில்லம்மா, இரு, குடிக்க தண்ணி தரேன். இந்த குடி. நந்தினி, கடவுளை நினைச்சு படுத்துக்கோமா. ஒன்னும் இல்ல, பயப்படாம படு. நம்ம ஃபேக்டரி விஷயத்தெல்லாம் சந்தியா கிட்ட எல்லாம் கொடுத்தாரு. அப்படியே இந்த ஃபைல் எல்லாம் வச்சு இவர் பார்த்துட்டு இருக்காரு. சந்தியா வேற 2-3 நாளா காணோம். என்னாச்சு அவளுக்கு? கார்த்திக் டார்ச்சர் தாங்க முடியாம ஓடி போயிட்டாளா? இவரும் நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நாமளா போய் கேட்டா நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணுமே. வள்ளி, அம்மா, சந்தியாவை கூப்பிடு. சந்தியா மேடம் 2-3 நாளா வேலைக்கு வரலைங்கம்மா. ஐயா, போஸ்ட் பாக்ஸ்ல ஏதாவது லெட்டர்ஸ் வந்திருக்கா போய் பார். சரிங்க ஐயா. ராஜேஸ்வரி, இங்க வா. கொஞ்சம் இப்படி உட்கார். ராஜேஸ்வரி, சந்தியாவை நான் தான் வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்கேன். வெளியூருக்கா? எதுக்கு? அது ஒரு முக்கியமான விஷயமா வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்கேன். முக்கியமான விஷயமா? ராஜேஸ்வரி, நம்ம பையன் கார்த்திக் விஷயமா தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே சந்தோஷப்படுவே பாரு. என்னங்க, கார்த்திக் விஷயமா அனுப்பியிருக்கேன்னு சொல்றீங்க, என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்சீங்க? கார்த்திக் விஷயத்துல அந்த அளவுக்கு நான் வேண்டாதோட போயிட்டேனா? ராஜேஸ்வரி, நீ ஏன் அப்படி நினைக்கிற? இதுல ரகசியம் ஒண்ணுமே இல்ல. கார்த்திக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. சந்தியா வந்த உடனே அது என்னன்னு உனக்கு தெரிய போகுது. இது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் இது வரைக்கும் நான் உனக்கு சொல்லாம இருந்தேன்.
கார்த்திக் இங்க தான் இருக்கான். அவன் இல்லாம சந்தியா மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறா? அடுத்த வாரம் வந்துருவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுத்துக்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இன்னும் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். நான் பார்க்கறேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நமக்கே தெரியாம மறைக்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சா? சந்தியா இவர் கூட சேர்ந்து ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கா. இனிமே நம்ம முழிச்சுக்கணும். விட்டா சந்தியா நம்மள இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவா. முதல்ல இந்த மனுஷன் அவளை எங்க அனுப்பியிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். வண்டியில ஏறு. ஏறுன்னு சொல்றேன்ல. ஏறு. ஏற மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். என்ன பயந்துட்டியா? நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதைத்தான் அப்படி சொன்னேன். உன்னை அரெஸ்ட் பண்ணி என் இதய ஜெயில அடைக்க போறேன். அதுக்கப்புறம் ஆயுள் கைதியா காலம் முழுக்க என் இதயத்திலே கடக்க வேண்டியதான். ஹே, என்ன பயப்படுற? நான் உன்னை கட்டிக்க போறேன். நீ இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. உன்னை பார்த்து மற்றவங்க தான் பயப்படணும். சரி வா, ஹோட்டல்ல போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்ல வந்தேன். சிட்டியில வளர்ந்துருக்க, சுத்த கர்நாடகமா இருக்கியே. என்ன மாதிரி காக்கி சட்டக்காரனுக்கெல்லாம் காதல் வர்றதே பெரிய விஷயம். அதையும் மீறி எனக்கு வந்துருச்சு. என் யூனிஃபார்ம் மாதிரியே நீ ஸ்டிஃபா இருந்தா எப்படி? சரி வா, வந்து வண்டியில ஏறு. ஹே வா. என்னது? ஏய் நந்தினி, நந்தினி, என்னமாச்சு? நந்தினி, நந்தினி, நந்தினி. என்னமாச்சு? தண்ணிய குடி.
சரி வா வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். இதை பார், என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே என்னோட டியூட்டி தான். இந்த இடத்துல வேற எந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்தாலும் அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு வீட்டில் சேர்க்க வேண்டியது இந்த போலீஸ்காரனோட கடமை. நான் என் கடமையை தான் செய்கிறேன். அந்த வண்டியில் ஏறு. வா ஏறுன்னு சொல்கிறேன்ல. வாங்கம்மா, உங்களை பார்க்கலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நான் உன்னை பார்க்க வரல, என் மருமகளை பார்க்க வந்தேன். காஃபி சாப்பிடுங்க. நான் காஃபி காலையில ஒரு வேளை தான் குடிப்பேன். பரவாயில்ல, நீ உன் கையால குடுத்துட்ட, குடிச்சுக்கிறேன். ஆஹா மௌலி, நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்பா. என் மருமக என்னமா காஃபி போட்டிருக்கா? மௌலி, ஐயா சந்தியாவை ஏதோ வேலையா வெளியூருக்கு அனுப்பியிருக்காராமே. ஆமாம்மா, சந்தியா ஊருக்கு போற விஷயத்த ஐயா யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. அதான். பாவம், சந்தியா இல்லாதது காமினிக்கு தான் போர் அடிக்கும் இல்ல? சந்தியா வெளியூர் போயிருக்காளா? என்னங்க சொல்றீங்க? ஏன் காமினி, உன்கிட்ட சந்தியா சொல்லிட்டு தானே போயிருப்பா. நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. இல்லம்மா, சந்தியா வெளியூர் போன விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்படியா? என்னம்மா இது, ஆச்சரியமா இருக்கு. சந்தியா எதுவா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தானே செய்வா. அதுவும் 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க. உன்கிட்ட சொல்லாம எப்படி போனா? இல்லம்மா, நிஜமா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன் மௌலி, தங்கச்சி தான் சொல்லாம போயிட்டா, நீ கூடவா சொல்லல? அம்மா, ஐயா ஒரு விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறது உங்களுக்கே தெரியுமேம்மா. சரி, அதுக்காக உன் பொண்டாட்டிக்கிட்ட கூடவா சொல்லக்கூடாது? அவரு உங்க குடும்பத்துக்கு தான் விசுவாசமானவரு. ஐயா தான் அவருக்கு முதல் பொண்டாட்டி. நான்லாம் அப்புறம்தான். சந்தியா கடமைன்னு வந்துட்டா ரத்த பாசத்தை கூட மதிப்பு தர மாட்டா போல இருக்கு. அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் நீ பக்கத்திலேயே இருக்க, உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். அவ சொல்ல மாட்டாமா? இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தது டெல்லிக்கே ராணியான மாதிரி மெதப்புல இருக்கா. தான் செய்யற வேலைய எல்லாரும் பெருசா பாராட்டணுங்கிற பேராசை அவளுக்குள்ள ஊறி போயிடுச்சுமா. சரி சரி, அதை விடு. அதை பத்தி பேசினா நமக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். காமினி, நேத்து நான் ஷாப்பிங் போயிருந்தேன். கடையில ஒரு அழகான புடவையை பார்த்தேன். நீ கட்டினா உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதான் உடனே வாங்கிட்டேன். அந்த புடவைய நீயே ரூம்க்கு வந்து வாங்கிக்கிறியா? தேங்க்ஸ்மா. புடவையாவது எனக்கு பொருத்தமா இருக்கும்னு பார்த்து எடுத்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரிம்மா, நான் வரேன். நீ அப்புறம் வா. சரிம்மா. என்ன காமினி, அம்மாட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன அப்படி பெருசா பேசிட்டேன்? என்ன காமினி பேசுற? அம்மா கிட்ட போய் சந்தியாவை பத்தி தப்பு தப்பா பேசுற? அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க ஏதோ புடவை எடுத்திருக்கேன்னு சொன்னா சந்தோஷமா போய் வாங்கிக்கிறத விடுத்து புடவையாவது எனக்கு பொருத்தமா எடுத்தீங்கன்னு சொல்றியே. அப்போ நான் உனக்கு பொருத்தம் இல்லாதவன் சொல்றியா? பரவாயில்லையே, நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. சந்தியா தான் என்கிட்ட சொல்லாம எங்கேயோ போயிட்டா. உங்களுக்கு கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? சந்தியாவை ஒரு நல்ல விஷயமா தான், அதுவும் சின்ன ஒரு விஷயமா தான் ஐயா வெளியூர் அனுப்பியிருக்காரு. அவ திரும்ப வந்ததும் அவ சொல்றதை கேட்டு நீயே சந்தோஷப்படுவ பாரு. நான் சந்தோஷப்படுற மாதிரி இது வரைக்கும் இந்த வீட்ல எதுவுமே நடக்கல. இனிமேலும் நடக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல.